أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وأن لو استقاموا على الطريقة لأسقيناهم ماء غدقا. மேலும் நபியே நீர் கூறும், இன்னும் எனக்கு வஹி அனுப்பப்பட்டிருப்பது என்னவெனில், மக்கள் நேர்வழியில் நிலைகுலையாமல் இருந்திருந்தால் நாம் அவர்களுக்கு மழையை தாராளமாக பொழியச் செய்திருப்போம். لنفتنهم فيه ومن يعرض عن ذكر ربه يسلكه عذابا صعدا. இந்த அருட்கொடையின் மூலம் அவர்களை சோதிப்பதற்காக. மேலும் எவரேனும் தன்னுடைய இறைவனின் அறிவுரையை புறக்கணித்தால் அவரை அவருடைய இறைவன் கடுமையான வேதனையில் ஆழ்த்தி விடுவான். وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا. மேலும் மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் அல்லாஹுக்கே உரியனவாகும். எனவே அங்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள். وَأَنَّهُ لَمَّا قَامَ عَبْدُ اللَّهِ يَدْعُوهُ كَادُوا يَكُونُونَ عَلَيْهِ لِبَدًا. அல்லாஹுவின் அடியார் அவனை அழைப்பதற்காக எழுந்து நின்றபோது மக்கள் அவர் மீது பாய முனைந்து விட்டார்கள். قُلْ إِنَّمَا أَدْعُو رَبِّي وَلَا أُشْرِكُ بِهِ أَحَدًا. நபியே நீர் கூறும், நான் என் இறைவனையே அழைக்கின்றேன், மேலும் அவனுடன் யாரையும் நான் இணையாக்குவதில்லை. قُلْ إِنِّي لَا أَمْلِكُ لَكُمْ ضَرًّا وَلَا رَشَدًا. கூறும், உங்களுக்கு ஏதேனும் தீமையோ நன்மையோ செய்திடும் ஆற்றல் எனக்கில்லை. قُلْ إِنِّي لَن يُجِيرَنِي مِنَ اللَّهِ أَحَدٌ وَلَنْ أَجِدَ مِن دُونِهِ مُلْتَحَدًا. கூறும், அல்லாஹுவின் பிடியிலிருந்து எவராலும் என்னை காப்பாற்ற முடியாது, மேலும் அவனைத் தவிர வேறு எந்த புகலிடத்தையும் என்னால் பெற முடியாது. إِلَّا بَلَاغًا مِّنَ اللَّهِ وَرِسَالَاتِهِ وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَإِنَّ لَهُ نَارَ جَهَنَّمَ خَالِدِينَ فِيهَا أَبَدًا. அல்லாஹுவின் வார்த்தைகளையும் அவனுடைய தூதுச் செய்திகளையும் சேர்ப்பித்து விடுவதைத் தவிர வேறு எந்த பணியும் எனக்கில்லை. இனி எவரேனும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தால் திண்ணமாக அவருக்கு நரக நெருப்பு இருக்கின்றது. மேலும் இப்படிப்பட்டவர்கள் அதில் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். حتى إذا رأوا ما يوعدون فسيعلمون من أضعف ناصرا وأقل عددا. இந்த மக்கள் தங்களுடைய நடத்தையை கைவிட மாட்டார்கள், எதுவரையெனில் அவர்களுக்கு வாக்களிக்கப்படும் விஷயத்தை அவர்கள் நேரில் காணும் வரை. அப்போது எவருடைய உதவியாளர்கள் பலவீனர்கள், எவருடைய கூட்டம் எண்ணிக்கையில் குறைவானது என்பதை அவசியம் அறிந்து கொள்வார்கள். قُلْ إِنْ أَدْرِي أَقَرِيبٌ مَا تُوعَدُونَ أَمْ يَجْعَلُ لَهُ رَبِّي أَمَدًا. மேலும் கூறும், உங்களுக்கு வாக்களிக்கப்படும் விஷயம் அண்மையில் உள்ளதா அல்லது என் இறைவன் அதற்கென நீண்டதொரு காலத்தை நிர்ணயித்துள்ளானா என்பதை நான் அறியேன். عَالِمُ الْغَيْبِ فَلَا يُظْهِرُ عَلَى غَيْبِهِ أَحَدًا. அவன் மறைவானவற்றை அறிந்தவன், தான் மறைவாக வைத்திருப்பவற்றை எவருக்கும் அறிவித்துக் கொடுப்பதில்லை. إِلَّا مَنِ ارْتَضَى مِن رَّسُولٍ فَإِنَّهُ يَسْلُكُ مِن بَيْنِ يَدَيْهِ وَمِنْ خَلْفِهِ رَصَدًا. அவற்றை அறிவித்துக் கொடுப்பதற்கென அவன் விரும்பிய தூதருக்கே தவிர பிறகு அவருக்கு முன்பும் பின்பும் பாதுகாவலரை நியமிக்கின்றான். لِيَعْلَمَ أَن قَدْ أَبْلَغُوا رِسَالَاتِ رَبِّهِمْ وَأَحَاطَ بِمَا لَدَيْهِمْ وَأَحْصَى كُلَّ شَيْءٍ عَدَدًا.
அந்த தூதர்கள் தங்களுடைய இறைவனின் தூதுச் செய்திகளை சேர்ப்பித்து விட்டார்கள் என்பதை அவன் அறிந்து கொள்வதற்காக. மேலும் அவன் அவர்களிடம் உள்ளவை அனைத்தையும் சூழ்ந்து அறிந்திருக்கின்றான். மேலும் ஒவ்வொரு பொருளையும் அவன் எண்ணிக் கணக்கிட்டு வைத்துள்ளான்.